பிடிஎஸ் அன்பிதிங்களை வணங்க கைஸ். ஸோ அன்பிதிங்கள்னு சொல்கிறப்பே பிடிஎஸை பற்றி பேசுகிறப்பே கண்ணில் தண்ணி வருதோ இல்லையோ, எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா என் மழை வீட்டுக்கு வெளில அடி கொளுத்திக்கிட்டு இருக்குது. அதுவே ப்ரூஃப் பண்ணுது. ஸோ அந்த மழை இங்கே மட்டும் இல்லை, எல்லா பிடிஎஸ் ஃபேன்ஸ் மனசுலையும் இருக்குது, கண்ணிலையும் இருக்குது. அண்ட் சவுத் கொரியாவில் இருக்க வி இருக்க இடத்துலையும் இருக்குது. இது ஏன் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வியோட ஒரு பிக் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் ஒரு ஸ்பாட் கிடச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுதான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிலிட்டரியில் ஒரு ரூல்ஸ் மாற்றிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஃபேன்ஸு கிடைக்க போகுது. ஸோ அது என்னென்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி இது மாதிரி பிடிஎஸ் டாப் டு பாட்டம் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் 10 to 0க்குள்ளே எவ்வளோ நீங்கள் பிடிஎஸ் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ என்ன ப்ரோ சொல்கிறேன், 1-2 டெய்லி 10-15 நியூஸ் கேட்டே பழகி போயிடுச்சு. 5-6 லைவ் பார்த்தே பழகி போயிடுச்சு. 7-8 வீடியோ பார்த்தே பழகி போச்சு. லவ்யூன்னு சொல்லியே பழகி போச்சு. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி புலம்பிட்டுருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதை தாண்டி வியும் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் என்னென்னு பேசலாம். பட் இப்போ கிம் தெங் மிலிட்டரியில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிற மாதிரி ஒரு பிக் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது அப்போல்லாம் அவர் இன்லீஸ் பண்ணி உடனே பார்த்திங்கன்னா இந்த பிக் ரிலீஸ் இருக்குது. ஸோ என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பிக் ரிலீஸ் அதில் பார்த்திங்கன்னா நம்ம மலைக்கு ஒரு சாக்கை போத்திட்டு போகிறையோ இல்லை ஒரு ரெயின் கோட்டை போட்டு போகிற மாதிரியோ வி போட்டு போகிறார், நடந்து போகிறார் ஒரு பர்சன் பின்னாடி. ஸோ அந்த பிக் தான் ரிலீஸ் இருக்குது. இந்த பிக் ரிலீஸ் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்லிஸ்ட்மெண்ட் ஆச்சுல, அதாவது ஜாயின் பண்ண அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணலையா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியாவில் மழை இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மிலிட்ரி கோட்டை மட்டும் போட்டுட்டு அவங்க அசிஸ்டன்ட் கமாண்டரை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி வியோட பிக் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மலையில் பார்த்தீங்கன்னா அவரோட டெடிகேஷன், அவரோட போனோடனே அவரோட ஒரு ஒர்க்கு, ஒரு இன்வால்மெண்ட்டு எல்லாமே கிளியராக தெரிகிற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் போனோடனே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவர் பின்னாடி போய் கமாண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் பின்னாடியே போயிட்டு இருப்பார். அதுவும் மலர்னு கூடயும் பார்க்காம. ஸோ இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு பிக்காக ரிலீஸ் ஆகி வருது. ஏன்னா அதை தாண்டி ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் ஏதோ இருக்குன்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அதாவது ஜின்னு சுகாலாம் போகிறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 வாரத்துக்கு போகிற ஒரு ட்ரெயினியால் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் யூஸ் பண்ண முடியும். பட் இப்போ ரூல்ஸ் என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஸ்பெஷலாக என்ன சொல்லலாம் பார்த்திங்கன்னா, வீக்கெண்ட் அதாவது சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா 1 hour மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5 வீக்ஸ்க்கு அப்புறம் இல்லை, முன்னாடியே கூட அந்த 5 வீக்ஸ்க்குள்ளே ட்ரைனிங் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 5 வாரம் வெயிட் பண்ணி தான் உங்கள் ஸ்பெஷல் பர்சனோட நியூஸ் பார்க்கணும் இல்லை, ஒரு மெசேஜை பார்க்கணும் இல்லை. அவங்க மொதல் வார வீக்கெண்ட்லேருந்தே அவங்க மெசேஜை எப்படி இருக்காங்க, என்ன இருக்காங்க, எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வியூவர்ஸில் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அவங்க சொல்ல போகுது என்னன்னு சொல்லி தான் நீங்கள் வெயிட் பண்ணணும், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க, அண்ட் என்ன வார்த்தைக்காக வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அது ஜங்குக்காகட்டும், இல்லை ஜிமினாகட்டும், இல்லை ஆரமாகட்டும், இல்லை விஆர் இருக்கட்டும், யார் வேணால் அவங்களை மெசேஜ் பண்ணலாம். அண்ட் வியூவர்ஸில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி போயிட்டு இருக்கிறத யார் செம்ம ஸ்ட்ராங்காக பேக் வரப்போகிறான்னு சொல்லி உங்களுக்கு தோணுற கமெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணி விட போகிறதா. ஆஜே லவ் யூ ஆல். டாட்டா, பாய்.